இன்றைக்கி வெத்தலையில் ஒரு டீ போடலாம். வெத்தலை டீ போட்டால் நல்லாவே இருக்கும். நம்ம பால் ஊற்றியும் பண்ணலாம், பால் ஊற்றாமல் கஷாயம் மாதிரியும் நம்ம போடலாம். அதாவது கஷாயம் அப்படின்னு சொன்னால் பழைய மாடலாக இருக்கும், ஹெர்பல் டீ அப்படின்னு சொன்னால் புது மாடலாக இருக்கும். அதனால் ஹெர்பல் டீ அது மாதிரி போடலாம். நான் ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். அது காம்பு நார் எடுத்துகிட்டு நுனிப்பாகமும் நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர்கிட்ட நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 300 ml நான் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி நம்ம தட்டி போட்டுறதை விட இந்த மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா சுத்தமாக இறங்கிடும். அதனால் நான் சீவி போட்டுக்கிறேன். சீவி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு ஒரு 3லேருந்து 5 மிளகு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியா போட்டிருக்கேன். பச்சை தனியா தான், வறுக்கெல்லாம் இல்லை, அப்படியே பச்சையாகவே போட்டிருக்கேன் தனியாவை. இதை நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அதில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு அதில் 1.5 கிளாஸு நான் தண்ணி விட்டுருக்கேன். 300 ml தண்ணி மொத்தத்துக்கு. அது 150 ml வர்ற வரைக்கும் நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் வெத்தலையில் இருக்கிற சாறு நமக்கு தனியாவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா கொதித்து இறங்கி வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஜீரகம் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். மிளகு நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். என்கிட்ட பொடி இருக்குது, அதனால் நான் பொடியாக போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது இஞ்சி இல்லை அப்படின்னா கூட சுக்கு பொடி கூட போட்டுக்கலாம். இது கூட சுக்கு பொடி இல்லைன்னா இஞ்சி, இது ரெண்டையும் இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம சர்க்கரை போடாமல் இது வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு கொஞ்சம் சூடோடு குடித்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சர்க்கரை வேணும் அப்படின்னா தேன் கலந்தும் குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு அதை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் அப்படியே தான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு தேன் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை பனங்கல்கண்டும் போட்டுக்கலாம். அப்படியே குடித்தா இன்னும் ரொம்ப நல்லது. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு வாட்டியாவது குடிக்கணும்.